கொட்டுக்கலை படம் பார்த்துட்டீங்களா? படம் பார்க்கலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் படம் பார்க்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்க. இந்த கொட்டுக்காளி படத்தில் சூரி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. கூழாங்கலை இயக்குனர் வினத்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதை விட முக்கியமாக சிவகார்த்திகேயன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இந்த படத்தில் இசை இல்லைன்னு சொன்னாங்க. இந்த படத்தில் இசை இல்லைன்னு மட்டும்தான் நினச்சிட்டு போய் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். படம் பார்க்க கடைசியாக தான் தெரியுது இந்த படத்தில் இசை மட்டும் இல்லை, இந்த படத்தை கதையே இல்லைன்ட்டு. இந்த படம் வந்து நான் ஒரு 40 நிமிஷம் போர் அடிக்கிற மாதிரியே போயிட்டே இருக்கும். இந்த படத்தில் சூரி வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாப்புல, அந்த 40 நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாப்புல. 40 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு சூரி மாதிரி தான் நமக்கு தெரியும். அவரோட கேரக்டரே ஒரு பீக்லேருந்து இன்னொரு பீக் போனால் எப்படி இருக்கும், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூரியோட சீன்ஸ் மாறும், அப்படியே டிஃபர் ஆகும். இந்த படத்தில் ஹீரோயினாக அண்ணாபென் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் தாங்க வினத்ராஜ் கொடுத்துருக்காப்புல. ஃபுல் படமும் அவங்க அந்த அண்ணாபென் வந்து சோகமாக தான் நடிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் சூரி சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. ஹீரோயினோட அம்மாவை ஆட்டோக்குள்ளேயே வச்சு எட்டி மிதிப்பாரு பாருங்க, அதெல்லாம் வேறு லெவல் சீனாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இசையை பற்றி பேசாமல் விட்டானே. இந்த படத்தில் இசையெல்லாம் இல்லவே இல்லை, இயற்கையான இசையை தான் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஆட்டோவில் போயிட்டே இருப்பாங்க, ஆட்டோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், பின்னாடி காக்கா கத்துற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காக்கா கத்துது, குருவி கத்துது, நாய் குலைக்குது, அப்புறம் ஆட்டோவில் போகிற ஆட்டோ சவுண்டு, அந்த ரோட்டில் குழி மேடாக இருக்கும், குழியில் இறங்கி போகிற அந்த சவுண்டு, இதெல்லாம் வச்சு தான் பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஈக்குவல் பண்ணியிருக்காப்புல இந்த படத்தோட இயக்குனர் வினத்ராஜ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.